வணக்கம் மேடம். உங்கள நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க. சார், என்னோட நேம் சரஸ்வதி. நான் அண்ணா நகர் கிளையில கடந்த 1 வருடமா ஏஜென்ட்டா ஒர்க் பண்றேன் சார். மேடம் நீங்க தலைவரை வரவேற்போம் வணிக போட்டியில வின் பண்ணி, நீங்க வந்து சென்று வந்தீங்க. சென்று வந்த பிறகு உங்களுடைய வணிக நிலையில ஏற்பட்ட முன்னேற்றம் என்ன? அங்கு நீங்க சந்தித்த விஷயங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேடம். சார், தலைவர் வரவேற்பும்ங்கிற நிகழ்ச்சிக்கு முன்னாடி வந்துட்டு சார், சுமாரா பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன். தலைவரை வரவேற்பும் நிகழ்ச்சியில குவாலிஃபை ஆனதுலேருந்து நல்லா பிசினஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சார். ஏன்னா, துரைசாமி சார் சிஇஓ அண்ட் எம்டியா வந்து பதவியேற்றதுக்கு அப்புறம் வர்ற முதல் நிகழ்ச்சி இது. அந்த நிகழ்ச்சியில நான் குவாலிஃபை ஆனது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அடுத்ததா, அவர் பேசின விதம் நல்ல மோட்டிவேட்டிங்கா இருந்தது. நெறைய பிசினஸ் டிப்ஸ் குடுத்திருந்தாங்க. அத யூஸ் பண்ணி என்னோட பிசினஸ நான் நல்லா இம்ப்ரூவ்மென்ட் பண்ணியிருக்கேன். முக்கியமா அங்க நடந்த ஒரு விஷயம் என்ன ரொம்பவுமே இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. அது என்னன்னா, ஒரு பிரான்ச் முகவர்களையும் எழுந்து நிக்க சொல்லி, மத்த முகவர்கள்ல வந்து அவங்களுக்காக கைத்தட்ட சொல்லி சொன்னாங்க. உதாரணமா, அண்ணா நகர் கிளை முகவர்கள் அனைவரையும் எழுந்து நிக்க சொல்லி சொல்லியிருந்தாங்க. எங்களுக்காக மற்ற முகவர்கள் அனைவரும் கைத்தட்டினாங்க சார். இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் அனந்தபுரி போகலாம் வாங்கங்கிற போட்டியில குவாலிஃபை ஆயி திருவனந்தபுரம் போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் எல்ஐசி 70 டிராஃபியும் வின் பண்ணியிருக்கேன். கூர்குக்கும் குவாலிஃபை ஆயிருக்கேன் சார். இப்போ நடந்துகிட்டு இருக்க மதுரையில் புத்தாண்டு கொண்டாட்டம் என்ற போட்டியிலயும் நான் குவாலிஃபை ஆயி, திருவனந்தபுரத்துக்கு என்னோட கணவரோட போன மாதிரி, இந்த மதுரை போட்டியிலும் நான் குவாலிஃபை ஆகி என்னோட கணவரோட போயிட்டு வருவேன். ரொம்ப நன்றி சரஸ்வதி மேடம். இந்த அனுபவத்த நீங்க பயன்படுத்தி, இன்னும் வரக்கூடிய வணிக போட்டிகள்லயும் நீங்க முதல் முகவரா குவாலிஃபை ஆகி பெருமை சேர்ப்பது மட்டுமல்லாமல், நீங்க சொன்ன விவரங்கள் மற்ற முகவர்களுக்கு ஒரு படிப்புரைவாக இருந்து கொண்டு, அது ஒரு அவங்களுக்கு பல வணிக போட்டிகள் இப்ப நடப்புல இருக்கக்கூடிய மதுரை போட்டியில புத்தாண்டு கொண்டாட்டம் மற்றும் மதுரையில கலந்து கொண்டு அவங்க சிறப்பிப்பதற்கு உங்களுடைய பேச்சு வந்து அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும். வாழ்த்துக்கள் மேடம். நன்றி.